ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து பால் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்விங் ஆகும். அதுதான் அவங்களுடைய மெயின் ரீசனாக இருக்கும். இந்தியாவை ஸ்டேட்டாகவே ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு பேக் ஃபுட்டில் தள்ளுறதுக்கான ஒரு பிளான் தான் அது. கேஎல் ராகுல் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அவருடைய டெபியூ சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் அவர் பண்ணார். ஸோ கேஎல் ராகுல் தான் ரோஹித் சர்மாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓப்பனிங் ஸ்பாட்டில் இருப்பார். கோலியோடைய ஃபார்ம் என்னவோ அதே இப்போ ஸ்மித்தோட ஃபார்மும். 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஒரு ரன்ஸ் வந்து யாரை தகுறீங்க, ஸ்மித் தகுறீங்களா விராட் கோலி? 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ். அவங்க அடுத்து வந்துட்டு இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போகிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த சீரீஸ் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணும். 4th and 5th டே போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பால் ஸ்கொயராக டேர்ன் ஆகுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு டேர்ன் ஆகும். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாடில் அவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 4th and 5th டே அப்போ நேத்தன் லைன் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பார். எந்த இடத்துல இந்தியா வந்துட்டு இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் லெஸராக எனக்கு தோணுது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய டெயில். விராட் கோலியை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். இந்தியாவில் வந்துட்டு சச்சினுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில் போயிட்டு டாமினேட் பண்ண பேட்ஸ்மேனில் வந்து விராட் கோலி தான். அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா 54. ஒரு ஏஷியன் கண்ட்ரியில் இருந்து போயிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் 54 ஆவரேஜ் வச்சிருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் செட்டி. ஸோ என் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சூப்பரான பர்சன். கிரிக்கெட்டை பற்றி பேசினாலே எக்கச்சக்கமாக பேசுவோம். பட் இவர் வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸுமே பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு. பிரதர் நிறைய பேசுங்க, நிறைய விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ கொடுக்குறதுக்காக உட்காந்துருக்காரு மிஸ்டர் ஹரி பிரதர். ஹாய் பிரதர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சொல்லுங்கள். சூப்பராக இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்தியன் பிளேயர்ஸில் நிறைய பேரோட லைஃப்பை நிர்ணயிக்க போகிற மிக முக்கியமான ஒரு சீரியஸ் தான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. பட் இதில் ஹைலைட்டடாக வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று விராட் கோலி, ரோஹித் சர்மா, அப்புறம் நம்மளுடைய கோச் கௌதம் கம்பீர். ஸோ இவங்களுடைய டிசிஷன் தான் என்னவா இருக்க போகுது, எப்படி மாற்றி அமைக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸ் அதுக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வேர்ல்டு கப்புக்கு என்ன ஹைப் கொடுப்போமோ அந்த மாதிரி தான் இது கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னாவே நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு கப்புக்கு ஈக்குவலான ஒரு சீரீஸாக. டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு ஆஷஸ்க்கு அப்புறமா வந்துட்டு வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் வந்துட்டு பிஜிடி. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இந்தியாவுக்கு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிய பிளாங்க்ஸ் நிறையா இருக்குது. இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பேக் ஃபுட்டில் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நியூசிலாந்து சீரீஸ்னால ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு 10 இயர்ஸாகவே நல்லா விளாண்டுருக்காங்க. இந்த லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 3வது சாம்பியன்ஷிப்புக்கும் வந்து ஒரு ஃபைனலுக்கு இன்னும் டிசர்விங் கேண்டிடேட்டாக இருக்கிறது வந்துட்டு இந்தியா. ஸோ இந்தியா வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியாது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நீங்கள் சொல்லும் போது. இந்த சீரீஸில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆமாம் டிசைடிங்காக இருக்க போது. இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சீனியர் பிளேயர்ஸாக ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி இப்படி போராடிட்டு இருக்காரு அவரும் ஒரு பக்கம். நம்மளுடைய 2 பிரைம் ஸ்பின்னர்ஸ் அஸ்வின் அண்ட் ஜடேஜா, இவங்களுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுதுன்றது இந்த சீரீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு டிஃபைன் பண்ணோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களாம் வந்துட்டு ஒரு மார்க் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு லெகசி வந்துட்டு அவங்க செட் பண்ணிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஃபாரின் கண்டிஷன்ஸில் எப்படி விளாட்றாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அவருடைய அவே சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அது தவிர்த்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 ஒரு சீரீஸ் தான் அவருக்கு. ஒரு 26 அந்த மாதிரி தான் ஆடினார். பட் சாலிடாக தெரிஞ்சாலும் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துட்டு அந்த பவுன்சிங் பாலில் வந்துட்டு அவருடைய டெக்னிக் வந்து அங்கே டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த மாதிரி வந்துட்டு அபிமன்யு ஈஸ்வரன் கூப்பிட்டு போயிருக்காங்க. டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் கதவை வந்து தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு கதவை உடச்சிட்டு தான் இந்தியன் டீமுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை மாதிரி அடிச்சிருக்காரு. பட் ஆனால் திரும்ப இங்கே இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது இப்போ இந்த ஆஸ்திரேலியாவோட ஆடின மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு நார்மலாக வந்து இந்தியன் பிச்சஸில் ஆடுறதுக்கும் அங்கே போய் ஆடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இங்கே இந்தியாவில் வந்து ஆன் தி ரைஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆடலாம், பவுன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். பட் ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் லென்த்ன்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பிச்சு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு குட் லென்த் ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே குத்துற பால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செஸ்ட் ஹைட்டுக்கு வரும்போது அந்த பவுன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு இந்தியன் பிளேயர்ஸை நார்மலாக வந்துட்டு
ட்ரெடிஷ்னலாகவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூ ஸ்குவாட் எப்படி பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா சூப்பர். எவ்வளோ விஷயத்துக்கு முன்னாடி இப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா இப்படி எடுத்துக்கிட்டாலே இது நார்மலாக T20 ஆகட்டும், ஓடி ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பெரிய கிளாஷ் ஒன்று இருக்கும். பட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சொல்லவே வேணாம். ஒரு ரெசல்மேனியா மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அதில் செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாற்றத்தும் கிடையாது. பட் ஆனால் இங்கே நம்மளுடைய இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்துகிட்டு போயிருக்க ஸ்குவாடே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஸ்குவாடாக இருக்குது. ஒரு பக்கம் டெபியூட் பண்ண போகிற நிதிஷ் ரெட்டி, ஒரு பக்கம் டெபியூட் பண்ண போகிறான்னு பேச்சுவார்த்தை போயிட்டு ஓப்பனிங்கில் வந்து யார் வந்து ஓப்பன் பண்ண போகிறா அப்படின்ற விஷயம் இருக்குது. ஜெய்ஸ்வால் கூட ஓப்பன் பண்ண போகிறான்றதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் பும்ராவே வந்து கேப்டன்ஷிப் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்கு. அண்ட் பெர்த்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளுமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபார்மேட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் 2 பிஜிடி டோர்னமெண்ட்ஸில் வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கு. ஸோ பெர்த் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்துட்டு எடுத்தோன்னே இந்தியாவை வந்துட்டு டாமினேட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா விக்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு கிரவுண்ட்லேயே வந்துட்டு லே பண்ணுற விக்கெட்ஸ் கிடையாது. நீங்கள் எப்படி வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு ட்ராப் இன் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அங்கே இருக்கிற விக்கெட்ஸ் எல்லாமே ஒரு ட்ராப் இன் விக்கெட்ஸ் தான். வேற ஒரு இடத்துல அது மேனுஃபேக்சரிங் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த கிரவுண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிற விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு பால் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்விங் ஆகும். அதுதான் அவங்களுடைய மெயின் ரீசனாக இருக்கும். இந்தியாவை ஸ்டேட்டாகவே ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு ஒரு பேக் ஃபுட்டில் தள்ளுறதுக்கான ஒரு பிளான் தான் இது. ஆஹா ரைட்டு. சரி ஓகே, இந்தியன் டீம் பக்கமே வருவோம். ஓப்பனிங் உங்களுடைய ஆப்ஷன் யார் போவான்னு நினைக்கிறீங்க? கேஎல் ராகுல் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எடுத்தோடனே வந்துட்டு அபிமன்யு ஈஸ்வரனை நீங்கள் இங்கே நியூசிலாந்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இப்போ நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்டாகவே வந்துட்டு அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு பிளேயரை ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணாமல் இங்கே ஹோம் கண்டிஷனில் அவருக்கு ஃபேவரபுளான கண்டிஷனில் ஒரு 2-3 டெஸ்ட்டு கொடுத்து அவர் இங்கே வந்துட்டு ஒரு 200 அடிச்சிருந்தாருன்னா அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒரு பிளேயர் ஆடுறதுக்கும் இப்போ வந்துட்டு இவ்வளோ ஒரு ப்ரெஷரான ஒரு சீரீஸில் ஸ்டேட்டாகவே ஆட வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேஎல் ராகுல் ஆல்ரெடி ஓப்பனராக அங்கே நல்லா பண்ணியிருக்கார் ஆஸ்திரேலியாவில். அவருடைய டெபியூ சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் அவர் பண்ணார். ஸோ கேஎல் ராகுல் தான் ரோஹித் சர்மாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓப்பனிங் ஸ்பாட்டில் இருப்பார் என்னுடைய சஜஷன். ஓகே பிரதர், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வேணாம், நம்ம ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறோம். பட் அபிமன்யு ஈஸ்வரன் இந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு அவ்வளோ ஈஸியாக வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ரன்னை டன் கணக்கில் அடிச்சு நொறுக்கி உடச்சிட்டு தான் கதவு பொழந்துட்டு தான் உள்ள வந்திருக்கிறாரு. பட் கேஎல் ராகுல் இவ்வளோதான் நம்ம வாய்ப்புகள் கொடுத்துருந்தாலுமே அதெல்லாம் ஃபெயிலியர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா ஏ டீமில் கூட பார்க்கும்போது ஒரு ஸ்மாலான பால் தான், அவர் கெஸ் பண்ணவே முடியல. அந்த பால் டப்புன்னு அவுட் ஆனார், காலில் பூந்தில் அவுட். நமக்கு இதை காமெடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் கேஎல் ராகுல் இந்த சுமாரான ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே போயிட்டு டப்புன்னு விக்கெட்டை கொடுத்தா அது ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு பலம் ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதுக்காக நீங்கள் ஏன் அபிமன்யு ஈஸ்வரனே நீங்கள் புஷ் ஆன் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நீங்கள் யாருக்கு ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு இப்போ இந்த 2 மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஒரு 100 அடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட் ஆப்ஷன் வந்து அபிமன்யு ஈஸ்வரன். ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரனும் ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஆஸ்திரேலியாவில் போயிட்டு. அவரும் வந்துட்டு ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் தான் இருக்கார். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல இன்னிங்ஸ் போதும் இந்த மொத்த சீரீஸையும் டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரன்ஸ் அடித்தார் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி ரன்ஸ் அடிக்கலனாலும் கன்சிஸ்டன்ட்டாக அடிக்காமல் இருக்கக்கூடிய பிளேயர் தான். இது எந்த பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிறது? இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபேனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையோட நம்ம அனுப்பலான்றீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட நம்மளுடைய கௌதம் கம்பீர் கூட சொல்லியிருந்தாரு, கேஎல் ராகுலை பற்றி குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவர் எல்லா கண்டிஷன்லையும் எல்லா இடத்துலையும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அவர் மாதிரி பிளேயரை நீங்கள் கூப்பிட்டு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் டேக்லாம் கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் எவ்வளோ நம்புறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது கேஎல். இப்போ கேஎல் சைடு பார்த்தா நம்பிக்கை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் அவர் சரியான ஃபார்மில் இல்லை. பட் அந்த நம்பிக்கையில் அவரை நீங்கள் ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே சூப்பர். ஸோ இந்த பக்கம் வரும் அடுத்தது நிதிஷ் ரெட்டி, 21 வயது இளைஞன். ஒரு பக்கம் T20 பொழந்துட்டு திரும்ப டெஸ்ட் பக்கம் ஒரு ஆல்ரவுண்டர், நம்ம ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இந்த பக்கம் நம்ம தேடிட்டு இருக்கும் போது இவர் கிடைச்சிருக்கிறது எப்படி இருக்கு அண்ட் இவருக்கு அந்த சான்சஸ் எப்படி? ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபைண்ட் இது. ஐபிஎல்க்கு நம்ம இது ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து நீங்கள் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் மட்டும் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு அவருடைய பேட்டிங் எபிலிட்டியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எக்ஸ்ட்ரானரி ஸ்விங் போலர், அதுவும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு. நிதிஷ்குமார் ரெட்டி நம்மளுக்கு மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் ஒரு குரூஷியலான ஒரு டைமில் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக வந்தால் கூட நம்மளுக்கு அது போதுமானது. ரெட் பால் கிரிக்கெட்டில் அவருடைய ஸ்டாட்ஸ் நீங்கள் ரஞ்சில்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் மோர் தென் ஏ போலர், போலிங் ஆல்ரவுண்டர் தான் அவர் ரெட் பால் கிரிக்கெட்டில். பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவரேஜ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஐபிஎல்ல அவருடைய பேட்டிங் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. மெயின் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நம்ம சீரீஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா 20 விக்கெட் எடுக்கணும். அந்த 20 விக்கெட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலர் இருந்தால் ரொம்ப நல்லது.
ஹர்திக் பாண்டியா அன்ஃபார்ச்சுனேட்லி டெஸ்ட் கிரிக்கெட் ஆட மாட்டேன்றாரு. அவருடைய இடத்துக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த பக்கம் எப்படி நிதிஷ் ரெட்டியை பத்தி பயங்கரமா சொல்லிட்டு இருக்கோமோ அந்த பக்கம் ஆஸ்திரேலியால இப்ப ஓப்பனிங் பண்றதுக்காக காத்துட்டு இருக்க நேதனை பத்தி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கேப்டன்சி பண்ணாரு. பட் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பட் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இப்ப கவாஜா கூட இறக்க போறாங்க. அந்த மூவ் எப்படி பாக்குறீங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும்? இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்குமே வந்து அவங்களுடைய டாப் ஆர்டர்ல வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சீரீஸ் இல்ல, 2 சீரீஸ் இல்ல. டேவிட் வார்னர் போனதுக்கு அப்புறமா ஸ்டீவன் ஸ்மித் அடம் பிடிச்சி ஓப்பனிங் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனாரு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. மேனேஜ்மெண்ட் அவரை கஷ்டப்பட்டு பேசி அவர் ஒத்துக்க வச்சு திரும்ப மிடில் ஆர்டரில் ஆட வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டாப் ஆர்டருமே ஒரு மாதிரி ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. நேத்தன் மெக்ஸ்வினி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைண்ட் கேம்ஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஆஸ்திரேலியா. இந்தியா வந்துட்டு லாஸ்ட் டூர் போகும்போது கேமரான் கிரீன் அவர் ஃபஸ்ட்டு டெபியூ பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பர் வந்து கேமரான் கிரீன் சொல்லிட்டு நம்மளை த்ரெட்டன் பண்ணுற மாதிரியே அவர் வந்துட்டு ஹைப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நேத்தன் மெக்ஸ்வினியும். அவருடைய டேலண்ட்டில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஹைலி ரேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் தான். இந்தியாவில் வந்துட்டு ஜஸ்பிரித் பும்ரா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு அப்படின்னா நேத்தன் மெக்ஸ்வினியை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். நல்ல ஒரு பிளேயர் தான். ஆமாம், சின்ன வயசு 25 வயசு தான் ஆகுது. ஸோ அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஸ்மித் இருக்கிறாரு. ஸ்மித்தை பார்த்து தான் லபூஷன் உள்ளே வந்தார். லபூஷனை பார்த்தா இவர். இந்த 3 படைகள் எப்படி இருக்கு? இந்த 3 படைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஜோனா அப்படின்னு கேட்குறேன். ஸ்மித்தை வந்து இப்போ கோலியோடைய ஃபார்ம் என்னவோ அதே தான் இப்போ ஸ்மித்தோட ஃபார்மும். 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஒரு ரன்ஸ் வந்து யாரை தக்குறீங்க? ஸ்மித்தை தக்குறீங்களா விராட் கோலி தக்குறீங்க? 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸா. அவங்க அடுத்து வந்துட்டு இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு இந்த சீரீஸ் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணும். எஸ்பெஷலி கோலிக்கு வந்துட்டு அது ரொம்பவே பொருந்தும். ஸ்மித்தும் அதே மாதிரி தான் இருக்காரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் ஒரு 30-35 மேட்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கரியர் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 57. ஸ்மித்தோட இப்போ கரண்ட் ஃபார்ம்னுடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 38 தான் இருக்கு. ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஒரு 20 ரன் ஷார்ட்டில் இருக்கார் அவருடைய கரியர் ஆவரேஜ்க்கும் இப்போ கரண்ட் ஃபார்முக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் ஸ்மித்தாக இருக்கட்டும், லபுஷேனாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேத்தன் மெக்ஸ்வினி. ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியாவில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்துட்டு ஸ்ட்ராங்கோ இந்தியா இங்கிலாண்டில், அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட் ஸ்ட்ராங்காக. உங்களுக்கு பிளேயர்ஸ்னை வந்து நீங்கள் தோண்ட புதையல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்துட்டு அவங்ககிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கு. அப்படி ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கிற கண்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு ஸ்குவாட்குள்ளே வரீங்க அப்படின்னாவே பெரிய விஷயம். அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் பவுலிங் யூனிட் பக்கம் வருவோம். ஆஸ்திரேலியானாலே அடிச்சு ஒட்டச்சு மூஞ்செஞ்செல்லாம் பேப்பாங்க ஒரு பக்கம். பட் ஃபாஸ்ட் பவுலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பின்னர்ஸ் பக்கமாக வரும். நெதர்லைன். ஸோ அந்த ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பிஜ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பவுலர் அவர் தான். எக்கச்சக்கமான விக்கெட்டை குவிச்சவர். இப்போ அவருடைய பிளான் செட் என்ன இருக்குது? எகெயின் வந்து இந்தியாவை பொட்டலம் கட்டுறதா தான் மைண்ட் செட்டாக இருக்குமா? நேத்தன் லைன் வந்துட்டு டே 4 டே 5 போயிடுச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு நம்ம எல்லாரும் திங்க் பண்ணுறது சீமிங் விக்கெட், பவுன்சி விக்கெட், இதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் மேட்ச் வந்துட்டு 3rd டே தாண்டி 4th and 5th டே போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பால் ஸ்கொயராக டேர்ன் ஆகுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு டேர்ன் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விக்கெட்ஸ் வந்துட்டு உடைய ஆரம்பிக்கும். கிராக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒய்டராக இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் வேர்ல்டு கிரிக்கெட்டில் இருக்கிற ஸ்பின்னர்ஸை ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து டாமினேட் பண்ண ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னே. நான் சப்கான்டினென்ட் இல்லாமல் நான் சொல்கிறேன். அவ்வளோ விக்கெட்ஸ் வந்துட்டு குவிச்ச ஒரு பவுலர் வந்து ஷேன் வார்னே. அவர் எதனால் அவர் அவ்வளோ விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட விக்கெட்ஸ் ட்ரெடிஷ்னலாகவே உங்களுக்கு திரும்பாத விக்கெட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நேத்தன் லைன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாட்ல அவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 4th and 5th டே அப்போ நேத்தன் லைன் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பார். அண்ட் நேத்தன் மெக்ஸ்வினியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவரும் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலர் அவங்க சைடில் வந்துட்டு. ஓகே, இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே நடக்குமான்னு ஃபஸ்ட் மேட்ச் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க தான், சேஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி தோத்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்ற ரிசல்ட் இருக்குது. இது டாஸ் பக்கம் அப்புறமா வரும், பின்னாடி பொறுமையாக வருவோம். ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் நேதர்லாண்டை ஹைலைட் பண்ணிட்டீங்க. ஓகே, 530 விக்கெட் எடுத்த ஒருத்தர். இந்த பக்கம் நம்ம இந்தியாவுடைய அதான் நம்ம தமிழ்நாட்டோட மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய 536 விக்கெட் எடுத்துட்டு சைலண்டாக ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு மிக முக்கியமான ஒரு பவுலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஜடேஜா காம்போ. இதை பற்றி எப்படி சொல்லிடுங்க? 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். ஜடேஜா, அஸ்வின் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாஷிங்டன் சுந்தர். பட் ஆஸ்திரேலியா விக்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு மேட்ச்சை அஸ்வினுக்கு மேலே ஒரு ஹெட் மேலே வாஷிங்டன் சுந்தர் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றது என்னுடைய தாட். ரீசன் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெம்ஸை மோராக அட்டாக் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் உங்களுக்கு தேவை. அண்ட் கரண்ட் ஃபார்ம் வந்து வாஷிங்டன் சுந்தருடைய ஃபார்ம் அஸ்வினுடைய ஃபார்ம் மேலே கொஞ்சம் ஸ்லைட்டராக பெட்டராக தெரியுது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் மேட்ச்க்கு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்டெம்ப்ஸை வந்து அட்டாக் பண்ணி போடுறாரு, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறாரு, அவுட் பால் அவருக்கு திரும்புது, கரண்ட் ஃபார்ம் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பேட்டிங்கில் எக்ஸ்ட்ராடினரி ஃபார்மில் இருக்காரு. அண்ட் மிடில் ஆர்டரில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உங்களுக்கு வேணும், சாலிடான பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்டு ப்ரீவியஸாக அவர் ஆஸ்திரேலியா போகும்போதே வந்துட்டு ஒரு 90 ஆடு ஒன்று ஆடுவார், அந்த கான்ஃபிடென்ஸும் அவருக்கு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வினுக்கு மேலே ஒரு ஹெட் மேலே வாஷிங்டன் சுந்தர் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாடுவாருன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே தேவா, ஃபாஸ்ட் பவுலர் பக்கம் வருவோம். இந்த பக்கம் பும்ரா, சிராஜ் இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஹர்ஷித் ராணா வந்து டெபியூட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க, அது ஐடியா இருக்கா? மேபி உங்களுக்கு என்ன தோணுது? பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு இந்தியா ஏ மேட்சஸில் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து அவங்க பிரசித் கிருஷ்ணாக்கு தான் போவாங்க அப்படின்றது என்னுடைய தாட்டை. ரைட்டு. ஹர்ஷித் ராணா அவருடைய ப்ளூ கேப்க்கு அவர் வெயிட் பண்ணணும் கொஞ்சம். சூப்பர். இந்த பக்கம் சொல்லியாச்சுல, இந்த இத்தனை பவுலர்ஸோட விக்கெட்ஸ் எடுத்து பார்த்தா கூட 264 தான் வருது. பட் இந்த சைடு இருக்க ஆஸ்திரேலியா லெஜெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பவுலரோட விக்கெட் எடுத்து பார்த்தா கூட நம்மளோட அதிகமாக தான் இருக்குது. 269 பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேசல்வுட் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் 300க்கு மேலே விக்கெட் இருக்கிறாரு. ஸோ இந்த கண்டிஷன், இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி இருக்க போது, யார் டாமினேட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது? இல்லை, இந்த நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து அவங்க நிறையா விளாண்டுருக்காங்க, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலிங்கான ஹெல்பிங் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு நிறையா மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்ம லைட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், எந்த ஒரு கண்டிஷன்லையுமே நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, ஆவரேஜோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஓவரால் பவுலிங்குடைய ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு 24 to 25 இருக்கும். நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்துட்டு த ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சிராஜ் இருக்க போகிறாரு. அண்ட் தென் வந்துட்டு பும்ரா அவர் கூட வந்துட்டு சப்போர்ட்டிங்க்கு உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு ஒரு பவுலர். நான் வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலராக வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, அந்த 4 ஆப்ஷனுக்கு தான் நான் வந்து பவுலிங் ஆப்ஷனுக்கு நான் போவேன். இதில் வந்துட்டு மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்துட்டு சிராஜும் பும்ராவும். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, பும்ராவும் சிராஜும் அவங்களுடைய ஆவரேஜை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய போலிங் ஆவரேஜோட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது ஒரு 27 இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேருடைய ஆவரேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணும் போது அது 27 இருக்கும். அதே மாதிரி பேட்ஸ்மேனுடைய ஓவராலுடைய ஆவரேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணும் போது இந்தியாவுடைய பேட்ஸ்மேன்ஸுடைய டாப் 6 டாப் 7 ஆவரேஜ் ஆஸ்திரேலியாவுடைய டாப் 6 டாப் 7 மேட்ச் ஆகும். எந்த இடத்துல இந்தியா வந்துட்டு இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் லெஸராக எனக்கு தோணுது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய டெய்ல் வந்துட்டு லாஸ்ட் வரை பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்க் வந்து நம்பர் 10ல வந்து ஆடுறாரு அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங்குடைய டெப்த் என்னவா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர் 8ல வந்துட்டு பேட் கமின்ஸ் உங்களுக்கு இருக்காரு. அண்ட் தென் ஹேசல்வுட் மட்டும்தான் வந்துட்டு பால், அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறாரு அப்படின்னா பாலை நிறுத்தி ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. சப்போர்ட் வரும். நேத்தன் லைன் வந்துட்டு பாலை நிறுத்துறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா. பட் அதே வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு எப்படி போகுன்றது எனக்கு தோணுதுன்னா, பவுலர்ஸ் வந்துட்டு இந்தியாவுடைய பவுலர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய டேலை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த 50-60 ரன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்துட்டு டிஃபைன் ஆகுன்றது என்னுடைய தாட்டா. அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட போலிங் வந்து இந்தியாவை டாமினேட் பண்ண போகுது அப்படின்னு நினச்சா அந்த அளவுக்கு டாமினேஷன் இருக்காது. ரொம்ப அழகாக வந்து பாரத் கவாஸ்கர் டிராஃபியில் எப்படி என்னென்ன நடக்குன்றதை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லிட்டுருக்கீங்க. இந்தியா 11 யாரெல்லாம் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, ரோஹித் சர்மா இருக்க மாட்டாருன்றது ஆல்மோஸ்ட் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உங்களுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட நம்ம இவரை கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஒன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் வந்துட்டு ஆடுவார். ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு 2 மேட்ச்மே அவர் நல்லா ஆடினார். ஒரு ஆல்மோஸ்ட் சாய் சுதர்ஷன் கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100 அடித்தார். அதுக்கடுத்து இந்தியா 2வது மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆகும் போதே அவர் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு. அது இல்லாமல் ரஞ்சிலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்பர் 4 நீங்கள் சொல்ல வேணாம், விராட் கோலி இந்தியாவுக்கு ஆட போகிறாரு. விராட் கோலி இந்த சீரீஸில் வந்துட்டு மேபி ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு 600 to 700 ரன்ஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டார்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். விராட் கோலியை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். இந்தியாவில் வந்துட்டு சச்சினுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில் போயிட்டு டாமினேட் பண்ண பேட்ஸ்மேனில் வந்து விராட் கோலி தான். விராட் கோலியோட இப்போ கரண்ட் கரியருடைய அவருடைய ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு டிப்ளீட்டிங்காக தான் உங்களுக்கு இருக்கும். அவருடைய கரியர் ஆவரேஜ் இப்போ ஆல்மோஸ்ட் 48 போயிடுச்சு. பட் ஆஸ்திரேலியாவில் அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 54. ஒரு ஏஷியன் கண்ட்ரியில் இருந்து போயிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் 54 ஆவரேஜ் வச்சிருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரியில் போனோடனே அவங்களுக்கு அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கும், அவங்களுடைய குட் மெமரிஸ் இருக்கும்.
அந்த குட் மெமரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ கோலிக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு கம்பேக் சீரிஸாக இருக்குன்றது நான் பர்சனலாக ஒரு இந்தியன் ஃபேனாகவும் ஒரு கோலி ஃபேனாகவும் நான் ஆசைப்படுறேன். சூப்பர். அதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஒன்று தானே, கோலியா திரும்ப வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மேபி நீங்கள் சொல்றது அந்த மைண்ட் செட் கூட அவருக்கு வரலாம். ஆஸ்திரேலியா போனதால ஒரு பூஸ்ட் அப் கூட ஆகலாம். நம்ம இங்கே நிறைய டாமினேட் பண்ணுறோம் எல்லாரையும், ஓகே நான் திரும்ப பேக் டு ஃபார்ம், நம்ம திரும்ப அதில் வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரலாம். வந்தால் நமக்கு நல்லது அப்படின்றத ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். விராட் போயிட்டோம், விராட்டுக்கு அப்புறம் விராட் கோலிக்கு அப்புறமா ரிஷப் பண்ட் அவருடைய பிளேஸை யாருமே வந்துட்டு ஸ்டீல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கீப்பர் துருவ் ஜூரல் வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாருன்ட்டு என்னோட இன்ஸ்டிங் தோணுது. ரீசன் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ், அங்கே போனதுலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான், ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் அப்படின்னா அது வந்துட்டு துருவ் ஜூரல் தான். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஆடினார். நான் பேச்சஸாக தான் அந்த மேட்சஸ் நான் பார்த்தேன். பட் உள்ளே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சார் கிரீஸில் அவர் வந்துட்டு விளையாடும் போது. ஸோ துருவ் ஜூரல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் தென் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி உங்களுக்கு போலிங் ஆல்ரவுண்டரில் வரும்போது டாப் 6 உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் தென் வந்துட்டு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்போது கடைசி கேள்வி, நிறைய பேருக்குள்ள கேள்வியும் கூட தான். ரோஹித் சர்மா இல்லை, பும்ரா தான் கேப்டன்ஷிப் பண்ணுறா. அதுவும் இந்த மாதிரி ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கை ஃபஸ்ட்டு கேப்டன்ஷிப் பண்ணும்போது ஒரு பக்கம் பவுலராக ஸ்டார், அதில் இந்த மாற்று கருத்துங்களை ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கேப்டன்சி அண்ட் பவுலர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மெயினாக வந்துட்டு ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேட்டால் உங்களுக்கு பும்ரா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவருடைய கூலை வந்துட்டு விட்டது கிடையாது. ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் அவர். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் ஓடி வந்து ஒரு 140 போடும்போது ஒரு கேட்ச் விட்டால் கூடல சிரிச்சிட்டே போயிடுவார். ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுல வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 140 வந்துட்டு ஒரு பவுலர் வந்து போடும்போது அவர் பாலில் கேட்ச் விட்டால் கூட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆன் கிரவுண்டு காமிக்க மாட்டார். அது வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டருக்கு தேவையான ஒரு கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. நம்ம இன்னைக்கு எல்லாருமே தோனியை வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அவர் பிளேயர்கிட்ட அவருடைய அணுகுமுறை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு காமான கேப்டன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தேவை தான். அது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு அவர் வின் பண்ணி கொடுத்தாருன்னா இன்னும் நல்லது. டெஃபினெட்லி. ஏன்னா வைஸ் கேப்டனாக இருந்துட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவர் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. இந்த டீமுக்குள்ளே விராட் கோலியுமே உள்ளே இருக்க போகிறாரு. இந்த பக்கம் பார்த்துட்டோம், அப்புறம் என்ன அந்த பக்கமும் பார்க்க வேண்டியதான். ஆஸ்திரேலியாவோட 11 ஓப்பனிங் வந்துட்டு நேத்தன் மிக்ஸ்வினி, ஆல்ரெடி அவரை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு உஸ்மான் கவாஜா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்காரு. உஸ்மான் கவாஜா டாப் ஆஃப் தி ஆர்டர். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மெயினாக டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் உஸ்மான் கவாஜா. அவருடைய விக்கெட் எவ்வளோ குயிக்காக நம்ம எடுக்கிறோமோ அது வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் தென் லபுஷன் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 மேட்சஸ் வந்துட்டு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் இல்லை. பட் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ், அதுவும் அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸில். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட்டும் வந்து அவருடைய ஃபார்ம் வந்துட்டு ரெட் பால் கிரிக்கெட்டில் இப்போ கரண்ட்டாக இந்த வேர்ல்ட் கப் சைக்கிளில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அவருடைய கரியர் ஆவரேஜை பார்க்கும் போது இந்த பர்டிகுலர் இந்த லாஸ்ட் ஒயிட் பாலை பொறுத்த கில்லி மாதிரி ஆடிட்டு இருக்காரு கொஞ்சம். பட் ஆனால் டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒயிட் பால் கிரிக்கெட் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நம்மள பயமுறுத்துற மாதிரி விஷயத்தை வேற ஏதாவது கிரேட் பண்ண நினைக்கிறாரு அவர்? இல்லை, அவருடைய கிரிக்கெட் அவர் அப்படி தான் ஆடி இருக்காரு. அவர் இன்னர் சர்க்கிளில் தான் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அப்படி தான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு ஓவர் தி டாப் போகிறது, சிப் ஷாட்ஸ் ஆடுறது, பவுலருடைய பேஸ் யூஸ் பண்ணி பிக்கப் ஷாட்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் அவர். ஸோ அது வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒயிட் பால் கிரிக்கெட் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரெட் பால் கிரிக்கெட் எனக்கு ஈஸியாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட் உங்களுக்கு இருக்காங்க. கீப்பிங் வந்துட்டு டெஃபினட்டாக அலெக்ஸ் கேரி தான். ஜாஸ் இங்லிங்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கப் கீப்பராக தான் அவங்க வச்சுருக்காங்க. அலெக்ஸ் கேரி வந்துட்டு உங்களுக்கு பிளேயிங் 11ல் ஆடுவார். ஒரே ஒரு இப்போ அவங்க மொத்த ஸ்குவாடே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணால் மொத்தம் 13 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதில் அவங்க ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு 2 பிளேயர்னு நான் எதிர்பார்க்குறது வந்து ஒன்று வந்து மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறமா ஜாஸ் இங்லிங்ஸா. அந்த மிச்சல் மார்ஷ்னுடைய இடத்துல போலாண்டா மிச்சல் மார்ஷா அப்படின்றது இது பண்ணுவாங்க. பட் சீரீஸ் ப்ராக்ரஸ் ஆகும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சம்மர் இருக்குது, அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு ஆஷஸ் இருக்குது. அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்றத ஒன்று பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க ரொட்டேட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. போலாண்டுன்னு ஒரு பிளேயர் ஆடுறாரு, அவருடைய ஏஜ் ஆல்ரெடி வந்துட்டு 35, நல்ல பவுலர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் அவங்களோட ஒர்க் லோடு வந்துட்டு அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா ஸ்டேட்டாகவே ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டயர்ட் ஆவாங்க. ஆஸ்திரேலியாவோட 11 எடுத்து வச்சிட்டோம், இந்தியாவோட 11 எடுத்து வச்சிட்டோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் 3 கீ பிளேயர், இந்த டீமில் ஒரு 3 கீ பிளேயர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஆஸ்திரேலியா பக்கம் போயிடலாம்.
டெஸ்ட் மேட்சஸ் நான் எப்பயுமே பவுலர்ஸ்க்கு தான் நான் இது பண்ணுவேன். கிங் ஸோ தலைவா நீங்க. வந்துட்டு ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், Super. பேட் கமின்ஸ் அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ஹேசல்வுட். ஹேசல்வுட் போக ஆமா. போறீங்களா? நேதர் லைன் வைக்கலையா? இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் First. பொறுத்த வரைக்கும் Okay. பர்த்தில் நடக்கிறதுனால நான் நேத்தன் லைன் கிட்ட போல. ஓகே. மேட்ச் வந்துட்டு 4th டே 5th டே இந்தியா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கும்ன்றது என்னுடைய திங்கிங். சூப்பர். ஏன்னா இந்தியாவுடைய ஸ்பின்னர்ஸ் நேத்தன் லைன் ஒருத்தவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க இஃப் இன்கேஸ் இந்தியா வந்துட்டு உங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர் போகாமல், இல்லை எங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் இன்னும் கொஞ்சம் டெப்த் வேணும், நான் ரவி அஸ்வினை ஆட வைக்கிறேன், எனக்கு 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போதும், அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு ஒரு 4th சீமராக எனக்கு இருக்காரு, 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸோட இந்தியா போகிறாங்க அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜாவோட அவங்க போகிறாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்பின் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ரைட். 4th டே அண்ட் 5th டே போகும்போது இந்தியா வந்து டாமினேட்டிங் ஆயிடுவாங்க. ஸோ வந்துட்டு 4th டே 5th டே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு தான். இந்த சைடு இந்தியாவோட கீ பிளேயர்ஸ். இந்தியாவோட கீ பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு பும்ரா அதில் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அண்ட் தென் சிராஜ் வந்துட்டு டெஃபினட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சிராஜா? சிராஜ் வந்துட்டு பெர்ஃபார்ம் யோசிக்கிறீங்க, பண்ணணும், time கீ எடுத்துக்கிட்டு. பிளேயரா இருக்கணும். அது Okay, வந்துட்டு okay. என்னோட இது. நான் அவர் தான் கீ பிளேயரா இருப்பாருன்னு சொல்லல. இந்தியா அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா சிராஜ் வந்துட்டு ஒரு கீ பிளேயரா இருக்கணும். அண்ட் தென் டாப் ஆஃப் தி ஆர்டர் டாப் 4ல இந்தியாவோட பேட்ஸ்மேன் யாருன்னா ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு கோ டு ஆப்ஷன் வந்து கோலி தான். விராட் கோலி தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? கோலி வந்துட்டு நல்லா விளையாடணும். ரிஷப் பண்ட் ஒரு கீ பிளேயர் இங்க. சூப்பர் சூப்பர் தலைவா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பர். இந்த வீடியோ பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய வீடியோ ஆல் நாள் ஸ்போர்ட்ஸில் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிட்டி. தேங்க்யூ.